தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு, நமக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நாள்ல கூட உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இருக்கிற நாம் ஆராதிக்கிறதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சொன்னா, அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட வேதாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 யோவானின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு, ரொம்ப அழகா அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்றாரு, பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து. ஹல்லேலூயா. அவர்களை என்ன பண்ணீங்க? ஜெயித்தீங்க. அதனால உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எப்படியாப்பட்டவராம்? பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்துல இருக்கிறதான இன்னைக்கு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன வியாதி, வாழ்க்கையில் ஒரு கடன் வந்துட்டுமே, எல்லாத்தையுமே கண்டு என்ன பண்றோம்? பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அந்த பிரச்சனைகளை பார்த்து நீங்க என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளை கண்டு நாம் என்ன பண்ணோம்? தைரியமா எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. வியாதியை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. வியாதியை நீக்கக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடன் பிரச்சனையை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. கடனை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் எப்படியாப்பட்டவராம்? அவர் பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வேதாகமத்துல ஆபிரகாம் சாராளை குறிச்சு பார்க்கிறோம். ஆபிரகாமும் சாராலும் வயது சென்றவர்கள். சாராளுடைய கர்ப்பம் என்ன பண்ணுச்சான்? செத்து போயிடுச்சு. செத்து போன கர்ப்பத்துல எங்கெங்க பிள்ளை பிறக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன்? உன் சந்ததி கடற்கரை மணலை போல, பூமியின் மணலை போல, அது வானத்து நட்சத்திரங்களை என்ன கூடுமான எண்ணு, அப்படிப்பட்ட பிள்ளைகள் நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப பாருங்க, கர்ப்பமே செத்து போன ஒருவருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு பிள்ளை பிறக்குமானால், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் பெரியவருங்க. ஹல்லேலூயா. அதை எப்பொழுதுமே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்போ பாரு, எனக்கு ஒரு பிள்ளை இல்லைங்க, எனக்கு 15 வருஷம் ஆயிடுச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சு, சோர்ந்து போகாதீங்க. தேவன் சொன்னார்னா அது நிச்சயமாய் நடக்கும். அன்றைக்கு கர்ப்பம் செத்து போன அந்த மகளுக்கு கர்த்தர் ஒரு கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் கொடுப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு நல்ல கர்ப்பத்தோடு இருக்கிற நல்ல கர்ப்பம் உங்களுக்கு இருக்கும் பொழுது தேவன் ஏன் உங்களுக்கு பிள்ளையை கொடுக்க மாட்டாரு? நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் தான் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவரை நீ விசுவாசிக்க வேண்டும். இந்த பெரியவரால எல்லாமே செய்ய முடியும். இந்த பெரியவர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வேதாகமத்துல இன்னும் நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு தாவீது ஒன்றும் இல்லை, பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத் வரான். இந்த 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்திற்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ண என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களுக்கு சேவிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த பக்கம் வந்து பெலிஸ்தர் இருக்காங்க, அந்த பக்கம் என்ன பண்றாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த பெலிஸ்தனாகிய அந்த கோலியாத் எப்படிப்பட்டவன் சொல்ல, ராட்சதனா இருக்கிறான், பெரியவனா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ராட்சதனை கண்டு இஸ்ரவேல் படையே என்ன பண்றாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயோ, யாருமே யுத்தம் பண்றதுக்கு அங்க போல. ஆனால் தாவீது பாருங்க, ஒரு வாலிபன், ஒரு சின்ன பையனா இருந்தாலும் என்ன பண்றாருன்னு சொன்னா, அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவருக்கு என்னன்னா, எனக்குள் இருக்கிற நான் ஆராதிக்கிற தேவன் ஒரு பெரியவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆடுகளை தப்புவித்துக் கொள்ள, அன்றைக்கு பாருங்க, ஆட்டை வந்து சிங்கம் வந்து என்ன பண்ணுது? பிடிக்க வருது. உடனே சிங்கத்தின் வாயை கிழிச்சு போறார். கரடி வருது, கரடியின் வாயை கிழிச்சு போறார். இப்படியா கிழித்து போட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய ஆட்டுக்குட்டிகளை என்ன பண்ணாரு? காப்பாற்றினது போல, இதே போல்தான் தேவன் எனக்குள்ளாக இருந்து இந்த கோலியாத்தையும் வீழ்த்துவதற்கு தேவன் எனக்கு ஒரு கிருபையை தருவார் என்று சொல்லி தனக்குள் இருக்கிற தெய்வத்தை அவர் பெரியவராய் பார்த்து
பார்த்ததுனால தான் அந்த ஊரே இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமே ராஜா முதற்கொண்டு அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்றாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க அண்ணன் சொல்றான், எலியாப் சொல்றான், உனக்கு அங்க இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்கிறதை விட்டு நீ அதுக்கு இங்க வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா அப்படி என்று சொல்லி என்ன பண்றாருன்னா அதை யுத்தம் செய்வதற்கு ஆயத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் இல்லை என்பதை தாவீது புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த ஊரே பயந்து கொண்டிருந்தாலும், ராஜா முதற்கொண்டு எல்லாரும் பலசாலிகள் அத்தனை பேர் இருக்கிறாங்க, அத்தனை பலசாலிகளும் அந்த கோலியாத்தை கண்டு பயந்து கொண்டிருந்தாலும், ஆனால் தாவீது மாத்திரம் பயப்படவே இல்லை. ஹல்லேலூயா. நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வருகிற, ஆனால் நான் நீ நிந்தித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அவர் ஒன்றும் இல்லைங்க, ஈட்டியும் இல்லை பட்டயமும் இல்லை, வெறும் கவன்ல ஒரே ஒரு கல் எடுத்து போடுறாரு. போட்ட மாத்திரத்துல அவன் தலையில அடிக்கிறான் பாருங்க, அடிச்ச மாத்திரத்துல அவன் கீழே விழுந்து மரித்து போகிறான். ஹல்லேலூயா. அவருடைய கையில பட்டயம் இல்லாது இருந்துச்சு தான். தாவீதின் கையில பட்டயம் இல்லாது இருந்ததுனால கோலியாத்தினுடைய கையில இருந்த அந்த பட்டயத்தை எடுத்து அவனுடைய தலையை வெட்டி என்ன பண்றாரு, கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்முடைய முற்பிதாக்கள் இப்படியாக தேவனை விசுவாசித்து, எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர்கள் விசுவாசித்து அவர்கள் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை அற்பமாய் பார்க்காமல் அவரை உயர்த்தி பார்க்குறீங்களோ உங்களாலையும் ஜெயிக்க முடியுங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற பிசாசானவன் கொண்டு வருகிற பிரச்சனைகளை பார்த்து, வியாதியை பார்த்து, கடனை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுற சமாதான குறைவுகளை பார்த்து இன்றைக்கு சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறீங்க. சோர்ந்து போகாதீங்க. அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆகவே சோர்ந்து போவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, மாறாக நீங்கள் வெற்றி பெறுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறால நாம் என்ன பண்றோமா, முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோமே. நம்மள அன்பு கூறுகிற ஒரு தேவன் இருக்கிறாரு, அவரை கொண்டு நாம் ஈஸியா ஜெயிக்க முடியுங்க. இந்த உலகத்தை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. இந்த உலகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உலகத்துல எத்தனையோ விதமான வியாதிகள் வரலாம், எத்தனையோ விதமான பஞ்சங்கள் வரலாம், எத்தனையோ விதமான கொள்ளை நோய்கள் வரலாம், எத்தனையோ விதமான பூகம்பங்கள் வரலாம். ஆனால் எத்தனை வந்தாலும் நமக்கு ஒரு சேதாரணம் ஆகாதபடிக்கு தேவன் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படியாப்பட்டவர்னு சொன்னா, அவர் ஜீவனுள்ளவர், அவர் பெரியவர். ஆகவே இந்த பெரியவரை அற்பமாய் பார்க்காதீங்க, அவரை உயர்த்தி பாருங்க. ஹல்லேலூயா. ஆகவே தான் சொல்றாரு அப்போஸ்தலனாகிய யோவான், உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல நான் ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு சகோதரன் கால் பண்ணி சொல்லியிருந்தாரு, ஐயா எங்க சபைக்கு ஒரு ஃபேமிலி வராங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு 2 கிட்னியுமே இல்லையா, 2 கிட்னியுமே இல்லாம 4 மாசமா அந்த குழந்தை ஜீவனோடு கூட இருக்கு, ஒரு பலவீனமும் இல்லை, எந்த ஒரு அந்த பிள்ளைக்கு பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு. இப்ப பாருங்க, கிட்னி இல்லைன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு அந்த காரியங்கள்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணி அந்த காரியங்கள்லாம் வெளியேற்ற முடியும்? ஆனா பாருங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கிட்னி 2 கிட்னியுமே இல்லாத ஒரு பிள்ளை பறந்து இன்றைக்கு பூமியில சாட்சியோடு வாழும் என்று சொன்னால், இன்றைக்கு தேவன் நமக்கு நல்ல உறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த உறுப்புகளை வைத்து நீங்கள் சாட்சியாய் வாழ முடியாதா? எனக்கு டாக்டருங்க இந்த பிரச்சனை சொல்றாங்க, ஆஸ்துமா சொல்றாங்க, எனக்கு அல்சர்ன்னு சொல்றாங்க, எனக்கு கேன்சர்ன்னு சொல்றாங்க, பல விதமான பிரச்சனைகள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க, சுகரு, இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் சொல்லி கொண்டிருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க. 2 கிட்னியுமே இல்லாத ஒரு பிள்ளையை தேவன் ஜீவனோடு வைக்க முடியுமானால், உங்களுக்கு இருக்கிற உள்ளுறுப்புகளை கொடுத்து கர்த்தர் உங்களை வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. அன்பு தேவச்சனமே, நீங்கள் தேவனை பெரியவராய் பாருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு அநேக நேரங்கள் நமக்கு சோர்வுகளை கொடுத்து, உனக்கு இப்பவே இவ்வளவு பலவீனமா இருக்கிற, அவ்வளவுதான், நீ ஜீவனோடு இருக்க மாட்டே, நீ மரிச்சு போயிடு, அப்படிலாம் அவங்க கூட பேசுவான். ஆனால் நீங்க சொல்லணும், எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். அன்றைக்கு பாருங்க, லாசரு மரிச்சு போயிட்டாரு. மரித்து போயிட்டு எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு. அதை சொல்றாங்க, நாரி போகுமே, பரவாயில்ல. அப்ப கூட பாருங்க, கர்த்தர் 4 நாள் கழித்து தான் வராரு. வந்து லாசருவே வெளியவான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட மாத்தத்துல லாசரு வெளியே வந்தாருங்க. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ரத்தமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, எல்லாமே டோட்டலா அழுகி போன ஒரு சரீரத்தை தேவன் ஒரே ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்று சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தமாக மரிச்சு போய் செத்து போய் 4 நாள் ஆன அழுகி போன சரீரம் வெளியே வரும் என்று சொன்னால், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறாருங்க. அவர் செத்து போன ஒரு தெய்வத்தை நம் வணங்கல. தேவன் பாருங்க, மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா மனிதர்களுடைய
கல்லறைகளும் இன்றைக்கு வரைக்கும் மூடப்பட்டிருக்கு. ஆனால் திறக்கப்பட்ட ஒரே கல்லறை நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரம்தான். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் செத்து போன தெய்வம் அல்ல, அவர் ஜீவிக்கிற தெய்வம். இன்றைக்கும் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உலகத்துல சொல்லுவாங்க, தாவீது சொல்றாரு, அவைகள் கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, மூக்கிருந்தும் முகராது, காலிருந்தும் நடாது, கையிருந்தும் நடவாது, கையிருந்த செயல்படாது. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் பேசுகிறவர், அவர் பார்க்கிறவர், அவர் செயல்படக்கூடியவர், அவர் இன்றைக்கும் பதில் கொடுக்கக்கூடியவர். ஆகவே இந்த தெய்வத்தை நீங்கள் பெரியவராய் பாருங்கள். ஹல்லேலூயா. தெய்வத்தை அற்பமா பார்க்காதீங்க. ஜெபம் பண்ணா நடக்குமான்னு கேட்காதீங்க. ஆலயத்துக்கு போனா கர்த்தர் அற்புதங்களை செய்வான்னு கேட்காதீங்க. தேவனிடத்துல யார் ஒருத்தர் தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் நம்ம முதலாவது என்ன பண்ணோம்? விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒருத்தன் கர்த்தரை தேடுறான்னு சொன்னா அவன் தேவனை முதலாவது விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்துல சேருகிறவன் அவர் உண்டு என்பதை நம்ப வேண்டும். அவர் பெரியவர் என்பதை நம்ப வேண்டும். நீங்கள் அப்படி நம்புவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எப்பேற்பட்ட மரண தருவாய்க்குள்ள நீங்கள் இருந்தாலும் இப்பொழுதே தேவன் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இந்த தெய்வத்தை பெரியவராய் பாருங்கள். இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு பிள்ளைங்க 2 பிள்ளைகளை தேவன் கொடுக்க வல்லவர். ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்ன விதமான கடன்கள் உங்க வாழ்க்கையில காணப்பட்டாலும் அந்த கடனை மாற்ற பெரியவர் இல்லைங்க. 1 லட்சம் ரூபாய் கடனுக்கே நீங்க நிறைய பேர் சோர்ந்து போனீங்க. கோடி கணக்கில் கடன் வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு மாற்றின தேவன் எனக்கு இருக்கிற அந்த சின்ன கடனை கர்த்தர் அடைக்க மாட்டாரா என்பதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய தெய்வத்தை நாம் உயர்த்தி பார்க்க வேண்டும். ஒரு உலகத்தானே கர்த்தரை தேடாத மனுஷனே அவன் உலகத்துல ஜெயிப்பான் என்று சொன்னால் நீங்களும் நானும் பெரிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த உலகத்தை நாம் ஈஸியாய் ஜெயிக்க முடியும். ஈஸியா நம்ம இந்த உலகத்துல வெற்றி பெற முடியும். ஆகவே நண்பு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். தேவனை மாத்திரம் விசுவாசித்து அவர் பெரியவர் என்பதை நம்புங்கள். ஹல்லேலூயா. 12 வருடமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ பாருங்க, எல்லா விதமான ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்தாங்க, எவ்வளவு பணங்களை செலவழிச்சிட்டாங்க. ஆனால் அந்த மகளுக்குள்ள ஒரு விசுவாசம், ஏசி என்ற ஒரு தெய்வம் இருக்கிறார், அந்த தெய்வத்துடைய வஸ்திரத்தை தொட்டால் என்னுடைய வியாதி சுகமாகும் என்று சொல்லி 12 வருஷமாய் நான் வியாதியோடு கடக்கிறேன். இப்ப பாருங்க, 1 வருஷம் இல்லைங்க, 12 வருஷமா. இப்ப 12 வருஷமா வியாதியோடு கடந்த மகளை தேவன் சுகமாக்க கூடுமானால் ஒன்னும் இல்லைங்க, அந்த மகள் தேவனை பெரியவராய் பார்த்தார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் நான் சுகம் பெற்றுக்கொள்வேன் என்பதை விசுவாசித்தார். ஆகவேதாங்க கர்த்தர் அந்த மகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நீங்க கூட தேவனை அப்படி விசுவாசிங்கள். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அன்றைக்கு தாவீதை எதிர்த்து பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து வந்த அந்த கோலியாத்தை தாவீது வீழ்த்த கூடுமானால், கவனிச்சிங்களா? அவன் ஒன்றும் இல்லை, ஈட்டியோட பட்டயத்தோட நீ வர, நான் இயேசுவின் நாமத்தினால வரேன்னு சொல்லிட்டு ஈஸியா அவ்வளோ பெரிய ராட்சதனை, ஊரே பயந்து கொண்டிருந்த ராட்சதனை தாவீது ஈஸியா கொண்டுட்டு வராது. காரணம், தாவீது தனக்குள்ள இருக்கிற தெய்வத்தை பெரியவராய் பார்த்ததுனால்தான் தாவீது ஜெயிக்க முடிஞ்சது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கூட ஜெயிக்க வேண்டுமா? உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை பெரியவராய் பாருங்கள். அந்த தெய்வத்தை அற்பமா பார்க்காதீங்க. அந்த தெய்வத்தால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்க. உங்க வாழ்க்கையில எது நடக்கணுமோ அது நிச்சயமா அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறவே மாற மாட்டார். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லவாம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நிச்சயமாய் செய்து முடிக்க அவர் கோடி மடங்கு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனை மாத்திரம் நம்புங்கள். அவர் ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். தேவனை பெரியவராய் பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த பெரியவராய் பார்க்கும் பொழுது நீங்கள் பெரியவர்களாய் மாற்றப்படுவீர்கள். ஆகவே இந்த நாள்ல கூட தேவனை விசுவாசத்தோடு கூட தேவ சமூகத்துல எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாள்ல கூட ஆண்டவரே, நமக்குள் இருக்கிற தெய்வம் பெரியவர் என்பதை முதலாவது இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எல்லா பிள்ளைகளும் விசுவாசித்து என்ன விதமான பிரச்சனைகள், என்ன விதமான வியாதிகள், என்ன விதமான பலவீனங்கள், அன்றே என்ன விதமான சோர்வுகளோடு உடைய பிள்ளைகள் இருந்தாலும் தனக்குள் இருக்கிற தெய்வத்தை உயர்த்தி பார்க்க இந்த பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. தேவ கரம் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆவியானவரே, நீர் இவர்களை பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். உங்க நாமத்துக்கே மகிமை உண்டாக்கும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.